தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளை 100 மாவட்டங்களாக பிரித்து பொறுப்புகள் வழங்க விஜயனுடைய தமிழக வெற்றிக் கழகம் முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. புதிய மாவட்ட பொறுப்பாளர்கள், சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்கள் குறித்த அறிவிப்பு இன்னும் 10 நாட்களுக்குள் வெளியாகும் என்றும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் தாய்மானவன் விவரிக்க கேட்போம். முழு விவரங்கள் என்ன தாய்மானவன்? தமிழக வெற்றி கழகத்தை நிறுவி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தமிழகத்தில் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளையும் 100 மாவட்டங்களாக பிரித்து மாவட்ட பொறுப்பாளர்களை நியமிக்க தமிழக வெற்றி கழகம் முடிவு செய்திருக்கிறது. குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்துடைய புதிய மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்கள் குறித்தான அறிவிப்பு என்பது அடுத்த 10 நாட்கள்ல வெளியிடப்படும் என தலைமையின் சார்பில் தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பொறுப்பாளர்களுடைய நியமனத்திற்கு பிறகே உறுப்பினர் சேர்க்கைக்கான அந்த சிறப்பு செயலி என்பது அறிமுகம் செய்யப்படும் எனவும், அந்த உறுப்பினர் செயலியை நடிகர் விஜய் அவர்களே நேரடியாக அறிமுகப்படுத்துவார் எனவும் தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. மகளிர் தலைமையிலான உறுப்பினர் சேர்க்கை அணி, அதே போல் அதன் நிர்வாகிகள் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அதோடு புதிதாக நியமிக்கப்பட இருக்கக்கூடிய அந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள் சேர்க்கை என அனைத்து பணிகளையுமே ஒருங்கிணைத்து முழுவீச்சில பணிகளில் ஈடுபட திட்டமிட்டிருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பா அடுத்த வாரத்திற்குள் அந்த செயலியை அறிமுகம் செய்வதற்கு திட்டமிட்டிருக்கக்கூடிய நிலையில் 10 நாட்கள்ல இந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் நியமனம் செய்த பிறகாக இந்த செயலி என்பது வெளியிடப்படும் என தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த செயலியை அடிப்படையாக கொண்டே தமிழகம் முழுவதும் 2 கோடி நபர்களை கட்சியில் இணைப்பதற்கு தேவையான பணிகள் என்பது நடிகர் விஜய் அவர்கள் முன்னெடுப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில மாவட்ட பொறுப்பாளர்கள் சம்பந்தப்பட்ட பகுதிகளுக்கு நேரடியாக சென்று வீடு வீடாக கட்சிக்கான அந்த உறுப்பினர் சேர்க்கையை மேற்கொள்வதற்கான நடவடிக்கையும் வருங்காலங்களில் மேற்கொள்ள வேண்டும் எனவும் தலைமையின் சார்பில் வழிகாட்டுதல் வழங்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி தாய்மானவன்.